ஸ்லிம்மா லைட் வெயிட்டா செம ஸ்டைலா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Amazfitல இருந்து GTR மினி அப்படின்னு ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாப்போமா. இந்த வாட்சோட பாக்ஸை பார்த்தோன்னே ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. எப்பயும் கொடுக்குற அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடி வாட்சோட மாடல் இருக்கு, சைடில் அப் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணா மேலேயே வாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்சை கையில் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பேப்பரை டப்புன்னு பிரிச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸோட சைடில் ஓப்பன் பண்ணா உள்ள 2 குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு இதில் ஒரு சின்ன யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. அவ்வளோதான் பாக்ஸ். இப்போ வாட்சை பற்றி பார்ப்போம். வாட்சை கையில் எடுத்தோடனே ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாட்சோட டிசைன் வந்து ரவுண்டா கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு. 9.25 mm தான் இதோட திக்னஸ் இருக்கு. அது போக இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான வாட்சும் கூட. 24.6 கிராம் தான் இருக்கு. 25 கிராம் கூட இந்த வாட்சோட வெயிட் கிடையாது. அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு வாட்ச். இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே இங்க ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி இருக்கு. அப்படிங்க ஸ்ட்ராப் வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இது எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னு தான் நான் பார்த்தோன்னே யோசிச்சேன். பட் இதை எவ்வளவு மடக்குனாலும் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் லாங் டர்மா யூஸ் பண்ணாதான் இதோட குவாலிட்டி தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராப் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராப்ல இன்னொரு விஷயம் வந்து டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. பொதுவா இதை நம்ம மேல சுத்தி மாற்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க உள்ளேயே ஹோல் கொடுத்து இதை உள்ள பிரஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால வாட்சை கொஞ்சம் டைட்டா மாற்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் ஆகுது. நம்ம டைட்டா மாட்டிட்டோம் அப்படின்னா அதை கலட்டுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி அவங்களுடைய பழைய மாடல்ல கொடுத்த இந்த டிசைனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பர்சனலா இந்த டிசைன் வந்து பிடிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 1.28 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 326 ppi இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட டிஸ்ப்ளே நல்லா பிரைட்டா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல ஸ்மூத்தா இருக்கு. அது போக இத கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. உத்து பார்த்தா ஒரு சின்ன கர்வ் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பெசல்ஸ் வந்து சுத்தி அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் சின்னதா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு செம ஸ்டைலாவே இருந்திருக்கும். பொதுவா இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் அப்படினாலே அந்த டச்சை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கை வச்ச ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெரியும் டிஸ்ப்ளே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா. பட் இதுல அதுக்கும் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கம்ப்ளீட்டா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கை வச்சா தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டா தெரியுது. பட் ஓரளவு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒத்துக்கலாம். மத்த பிராண்ட்ஸோட வாட்ச்க்கும் Amazfitோட வாட்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இவங்க தனியா ஒரு OS வந்து யூஸ் பண்றாங்க, Zip OS அப்படின்னு. அதுல 2.0 வெர்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த OSனால இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா மொபைல்ல எப்படி நமக்கு ஒரு ஆப் தேவை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப அன்இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி இந்த வாட்ச்க்கும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல உங்களுக்கு எது தேவையோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எது தேவையில்லையோ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அவங்களோட மொபைல் ஆப் சப்போர்ட்டோட. அதனால மத்த வாட்ச்ல பார்க்கிறதுக்கும் இதுல பார்க்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த UI வந்து கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபரண்டா கொடுத்திருப்பாங்க. அது போக இதுல சிப் அப்படின்னு பார்க்கும்போது dual core Hexagon 2S அப்படிங்கிற ஒரு சிப் வந்து கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக. முதல்ல வாட்ச்க்குள்ள இந்த மெனுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பிரஸ் பண்ணா உள்ள போகுது. திருப்பி நம்ம பேக் வரணும் அப்படினாலும் இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஆபரேட் பண்ணிக்க முடியுது. மற்ற விஷயங்கள் எல்லாமே டச்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இங்க சைடுல ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனா வருது. நார்மலா எப்பவுமே கொடுக்குற மாதிரி அந்த ஹார்ட் ரேட் மெஷர் பண்றது, SpO2 மெஷர் பண்றது, ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்கு. ஸ்லீப் மானிட்டர் பண்ணிக்கலாம். எல்லா பேசிக்கான விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஸ்போர்ட்ஸ் மோடுக்குள்ள போகும். 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே டாப்ல இருந்து பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க குயிக் ஐகான்ஸ் எல்லாமே இருக்கு. பேட்டரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸ்லீப் மோட், நைட் மோட், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு. நீங்க தியேட்டர்ல இருக்கீங்க இல்ல நைட்ல இருக்கீங்க அப்படின்னா சோ பிரைட்னஸ் வந்து கம்மியா வச்சு அந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான ஃபீச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ச்ல தெரியாம நம்ம கைப்பட்டு அடிக்கடி இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே வாட்சை வந்து நீங்க லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு சிலர் இந்த வாட்ச் டிஸ்ப்ளே வந்து கம்ப்ளீட்டா ஆன்லயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவா மத்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆன் பண்ண முடியும். பட் இதுல மேக்ஸிமமா 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். பட் இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் ரொம்பவே வேகமா குறையும். பட் இது தேவை அப்படின்னா மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியும் இதுல இருக்குது. இந்த வாட்ச்ல அப்நார்மல் ரீடிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த வாட்ச் வந்து ஹார்ட் ரேட், SpO2 இதெல்லாம் கண்டினியூஸா மெஷர் பண்ணிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலும் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்நார்மலா போகுது அப்படின்னா இம்மீடியட்டா அதை வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு சில பிரீத்திங் எக்ஸசைஸை இதுவே சஜஸ்ட் பண்ணும். சோ இதன் மூலமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வெதர் என்ன, அது போக இந்த வாட்ச் வந்து என்ன விஷயங்கள்லாம் மானிட்டர்
மானிட்டர் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ஒரே இதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய மொத்த ஆக்டிவிட்டீஸையுமே ஒரு ஆப்ல பார்க்குற மாதிரி இந்த வாட்ச்லேயே பார்த்துக்க முடியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இதில் இருக்குது. அப்படியே பாட்டம்ல இருந்து டாப்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் வர மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதிகமாக ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, முக்கியமாக வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி போகும்போது ஜிபிஎஸ் வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே இதில் 5 சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 5 இது கொடுத்துருக்கனால உங்களுடைய லைவ் ட்ராக்கிங் வந்து எக்ஸாக்டா ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும், ரொம்ப அக்யூரேட்டா ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்காக தான் இங்க 5 சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் இதுல கொடுத்துருக்காங்க. அதிகமா ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா ஸ்விம் பண்ணுவாங்க. ஸ்விம் பண்றோம் அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச்க்கு ரொம்பவே முக்கியம். இதுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5 ATM அப்படின்னா அப் டு 50 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால நீங்க தாராளமா வாட்சை கட்டிக்கிட்டே ஸ்விம் பண்ண முடியும். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா Amazfit வாட்சோட பேட்டரி லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும். பட் இந்த வாட்ச்க்கு பிராண்ட் கிளைம் பண்றது என்னன்னா, நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 14 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பேட்டரி சேவர் ஆன் பண்ணி நீங்க வாட்சை யூஸ் பண்றீங்க அப்படின்னா 20 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். 7 to 10 நாள் பேட்டரி லைஃப் வந்தாலே பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போதான் அன்பாக்ஸ் பண்ணி நான் செக் பண்ண அப்படிங்கிறதுனால பேட்டரி லைஃப் வந்து எக்ஸாக்ட்டா நான் செக் பண்ணல. இதெல்லாம் போக இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவுமே நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும். அது போக நீங்க கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படினாலுமே ஆப் மூலமா நிறைய விஷயங்களை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு Zep அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றாங்க. இது இவங்களோட ஓன் ஆப் தான். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசிக்கான டீடைல்ஸ்லாம் உள்ள கொடுத்துட்டு இந்த வாட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும், எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல இருந்து 80+ வாட்ச் ஃபேஸஸ் வச்சுக்க முடியும். நீங்க மொபைல்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது போக உங்களுடைய போட்டோவே நீங்க ஸ்கிரீன்ல செட் பண்ணோம் அப்படினாலுமே செட் பண்ணிக்க முடியும். அது ஒவ்வொரு டைம் அன்லாக் பண்ணும்போதும் சேஞ்ச் ஆகுற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். அப் டு 3 போட்டோஸ் வரைக்கும் வச்சுக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் சொல்றாங்க. இந்த வாட்சோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இது Zep ஆப் மட்டும் கிடையாது, மற்ற ஆப் கூடயும் நீங்க கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதுல முக்கியமா Google Fit, Apple Health, Adidas Running, Relive, Strava அப்படிங்கிற இந்த மாதிரியான ஆப்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வசதிகள் கொடுக்கக்கூடிய இந்த வாட்சோட பிரைஸ் வந்து 10,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வாட்சை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு லைட் வெயிட்டா சம ஸ்டைலா ஒரு டிஃபரண்டான ஒரு நல்ல பில் குவாலிட்டியோட ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கரோட வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வாட்ச்ல என்ன விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராப் வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கல, அது உள்ளவே சொல்லியிருந்திருப்பேன். அது போக இந்த வாட்ச்ல கால் பேசுற வசதி வந்து கிடையாது. இவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட் வாட்ச்ல கூட கொடுத்திருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பாப் 2 அப்படின்னு ஒரு வாட்ச் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மற்ற பிராண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாயில இருந்தே கால் பேசுற வசதி கொடுத்திருக்காங்க. பட் இந்த வாட்ச்ல அந்த விஷயம் வந்து கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாமே பிரீமியமா கொடுத்திருந்தாலும் சோ இந்த ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா 11,000க்கு ட்ரை பண்ணி பாருங்க.